ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா 2-3 பொருட்களை வச்சு ஆம்பளை பசங்களுக்கும் பொம்பளை பிள்ளைங்களுக்கும் வீட்டிலையே குளியல் பொடி எப்படி பண்ணுறது அப்படின்றதையும், இந்த குளியல் பொடிக்கு தேவையான பொருள் என்ன அளவுகள் எடுத்திருக்கேன், அதனுடைய மருத்துவ பயன் என்ன, அதை எப்படி அரைக்கணும், எந்த பதத்துக்கு அரைக்கணும், எவ்வளோ அளவில் யூஸ் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 3 பொருள் எடுத்திருக்கேன். பச்சைப்பயிறு, ரோஸ் இதழ், கஸ்தூரி மஞ்சள். என்னென்ன அளவுகள்னு பார்த்தீங்கன்னா, பச்சைப்பயிறு 1/4 கிலோ, பன்னீர் ரோஸ் இதழ் 25 கிராம், கஸ்தூரி மஞ்சள் 25 கிராம். இதில் ஒவ்வொரு பொருள்லையும் தனித்தனியான மருத்துவ பயன் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். பச்சை பயிரில் இது நம்ம சருமத்திற்கு சிறந்த இயற்கை சுத்திகரிப்பான் அப்படின்னே சொல்லலாம். இதில் இது இறந்த செல்களை நீக்கி, நம்ம ஸ்கின்னில் இருக்க இறந்த செல்களை நீக்கி ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி கரும்புள்ளிகளை நீக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குது. சருமத்தை மென்மையாகவும் பளபளப்பாகவும் மாற்றுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இது சருமத்தை எப்போதுமே ஈரப்பதமாக வச்சுருக்க, வறண்டு போய் இல்லாமல் சாஃப்டாக வச்சுருக்க ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஜா. இந்த ரோஸ் இதழில் ஸ்கின் எப்போதுமே சாஃப்டாக இருக்கிறதுக்கும் மென்மையாகவும் மிருதுவாகவும் வச்சுருக்கோம். ரொம்பவே க்ளோயிங்காகவும் வச்சுருக்கிறது ஹெல்ப் பண்ணுது. இந்த ரோஸ் இதழ் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னோட சருமத்தோட சூட்டை குறைச்சி எண்ணெய் பசையை கட்டுப்படுத்துது. இதை ஒரு நம்ம முகத்தில் உள்ள கிருமிகளையும் நீக்கி புத்துணர்ச்சியை அளிக்கும். இதோட மேலும் இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இது நம்ம ஸ்கின்னை எப்போதுமே இளமையாக வச்சுருக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அடுத்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சளில் நிறைய சரும நோய்களை குணப்படுத்துகிற தன்மை இருக்குது. நம்ம சருமத்தோடைய நிறத்தை மேம்படுத்தும், கலரை. இது ஒரு கிருமி நாசினியாக செயல்படும். இது சாதாரண மஞ்சளை காட்டிலும் கஸ்தூரி மஞ்சள் ரொம்ப மனம் கொண்டது. இது பல்வேறு சரும பிரச்சனைகளை நீக்க ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குது. இது 3 பொருட்களை வச்சு தான் பொம்பளை பிள்ளைங்களுக்கு இப்போ குளியல் பொடி ரெடி பண்ண போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஆம்பளை பசங்களுக்கு ஆம்பளை பசங்களுக்கு 2 பொருள் தான். மஞ்சள் சேர்க்கக்கூடாது. பச்சைப்பயிறு, ரோஜா இதழ் 2 பொருள் தான். இதோட அளவுகள் பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு 1/4 கிலோ, ரோஜா இதழ் பன்னீர் ரோஸ் இதழ் 25 கிராம் எடுத்திருக்கேன். இந்த பச்சைப்பயிரில் சின்ன சின்ன கல் அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த ரோஸ் இதழ்லையும் பார்த்திங்கன்னா ரோஜாவோடைய காம்பு, குப்பை, தூசி மாதிரி இருந்துச்சு, அதையும் எடுத்துட்டு சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம என்ன தான் கடையில் க்ரீம் வாங்கி முகத்துக்கு போட்டு கிடைக்கிற அழகுபடுத்துகிறத காட்டிலும் வீட்டிலையே நம்மளாக செஞ்சு அதில் கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது 2யுமே தனித்தனியாக எடுத்து வெயிலில் ஒரு 1 hour காய வச்சு எடுத்துக்கிறலாம். வெயிலில் எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா, மிக்சியில் அரைக்கும்போது சட்டுன்னு அரைஞ்சி வர்றதுக்காக தான். பொம்பளை பிள்ளைங்களுக்கு 3 பொருள், கஸ்தூரி மஞ்சள், பச்சைப்பயிறு, ரோஸ் இதழ். பாய்ஸுக்கு பார்த்திங்கன்னா 2 பொருள், ரோஸ் இதழும் பச்சைப்பயிறு மட்டும்தான். அளவுகள் 1/4 கிலோ பச்சைப்பயிறு, 25 கிராம் ரோஸ் இதழ், 25 கிராம் கஸ்தூரி மஞ்சள், அதே போல் 1/4 கிலோ பச்சைப்பயிறு, 1/4 கிலோ ரோஸ் இதழ். இது 2யுமே தனித்தனியாக காய வச்சு அரைச்சி எடுத்துக்கிறலாம். இது கிட்டத்தட்ட நம்ம வீட்டில் அரைக்கும் பொழுது காசு மிச்சமாகும், நம்மளாக செஞ்ச ஒரு சந்தோஷமும் கிடைக்கும். வெயிலில் காய வச்சு எடுத்தாச்சு. மிக்ஸி ஜாரை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கிறலாம். அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆம்பளை பசங்களுக்கு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பவுடரை அரைச்சி எடுத்துக்கிறலாம். சட்னி இந்த மாதிரி எதுவும் ஆட்டிடக்கூடாது. நம்ம முகத்துக்கு போடும் பொழுது இல்லைன்னா எரியும் ஒரு மாதிரி, அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிறணும், லைட்டாக குருணை இருக்க மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா
பொம்பளை பசங்களுக்கு தேவையான அந்த 3 பொருள் மஞ்சள் சேர்த்து அரைக்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு வந்து ஆம்பளை பசங்களுக்கு அரைச்சி எடுத்திருக்கேன். இனி வந்து இந்த 3 பொருளையும் சேர்த்து அதையும் அரைச்சி எடுத்துக்கிடலாம். அதையும் அரைச்சி எடுத்தாச்சு. எவ்வளோ கலராக இருக்குதுன்னு பாருங்கள். கஸ்தூரி மஞ்சளோடைய நிறம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இந்த மாதிரி நரன்னு அரைச்சி எடுக்கணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம மேலில் பூசி குளிக்கும்போது வலுவலுப்பாக போகாது, ஒட்டிக்கோங்க. அங்கே கொஞ்சம் குருணையாக இருந்தால் போட்டு குளிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக கழுவிடலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். இது ரெண்டையுமே தனித்தனியாக ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சு ஸ்டோர் பண்ணி ஏர் டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கிடலாம். இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகத்துக்கு மட்டும் போடுறதுனாலும் போட்டுக்கரலாம், இல்லை கை கால் மூஞ்சி எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். சோப்பு போட்ட உடனே போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா சோப்புக்கு பதிலாக போட்டு யூஸ் பண்ணலாலும் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே அவங்கவுங்க இஷ்டம்தான். ஆற வச்சு எடுத்துக்கலாம். லைட்டாக சூடாக இருக்கும், அதனால். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி குளியல் பொடி நீங்களே வீட்டில் நான் சொன்ன அளவுகளில் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அதோடைய ரிசல்ட் எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஆறுனதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு குளிக்க போகும்போது ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டையுமே தனித்தனியாக அரைச்சி ஸ்டோர் பண்ணி எடுத்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி ரிசல்ட் உங்களுக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.